ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே டார்கெட் செய்ய உள்ள 3 ஸ்பின்னர்கள் 3 பேரும் உலக தரம். ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே டார்கெட் செய்ய உள்ள 3 ஸ்பின்னர்கள் குறித்து பார்க்கலாம். ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் யார் யாரை வாங்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து அணிகளும் தற்போதே ஆலோசனையை துவங்கிவிட்டன. ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த வார இறுதியில் பிசிசிஐ அறிவிக்க உள்ளது. ஒரு அணி 4 வீரர்களை தக்க வைக்க அனுமதி அளிக்கப்படும் என கருதப்படுகிறது. மேலும் கூடுதலாக ஒரு அன்கேப்டு இந்திய வீரரையும் தக்க வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 வருடங்கள் வரை இந்திய அணிக்காக ஆடாதவர்கள் அன்கேப்டு இந்திய வீரர் லிஸ்டில் வருவார்கள் என்பதால் இந்த விதிமுறையில் சிஎஸ்கே தோனியை தக்க வைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, ராசின் ரவீந்திரா, டிவோன் கான்வே, பத்திரானா போன்றவர்களில் ஒருவரைத்தான் தக்க வைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மொயின் அலி, மிட்சல் சாண்ட்னர், தீக்ஷனா போன்றவர்களை தக்க வைக்க வாய்ப்பில்லை என்பதால் மெகா ஏலத்தில் சுழற்பந்து வீசக்கூடிய இந்தியரை வாங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 இந்திய ஸ்பின்னர்களை டார்கெட் செய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குறித்து பார்க்கலாம். இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சேப்பாக்கத்தில் அபாரமாக செயல்படக்கூடியவர். மேலும் சமீப காலமாக பேட்டிங்கிலும் இவர் அசத்தி வருவதால் சிஎஸ்கே இவரை அதிக தொகை கொடுத்து வாங்க வாய்ப்புள்ளது. கேவின் அடுத்த தேர்வாக சாய் கிஷோர் தான் இருப்பார். சென்னை சேப்பாக்கத்தில் அபாரமாக பந்து வீசியிருக்கிறார். மேலும் கடைசி நேரத்தில் களமிறங்கி அதிரடியாக சிக்சர்களை விளாச முடியும். மர்ம சுழற்பந்து வீச்சாளர் என்ற பட்டத்தை கொண்டிருக்கும் வருண் சக்கரவர்த்தி சேப்பாக்கத்தில் மட்டுமல்ல மற்ற மைதானங்களிலும் அபாரமாக பந்துகளை சுழற்ற முடியும். முழு நேர ஸ்பின்னராக பெரும்பாலான போட்டிகளில் அசத்தி இருக்கிறார். இதனால் இவரை வாங்க வாய்ப்புள்ளது.